டோட்டல் க்ரௌடு அப்படியே எங்கேயும் நகர முடியாது, இன்ச்சு கூட நகர முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் க்ரௌடு அப்படியே வந்து அப்படியே ஒரே இடத்துல சம்பிச்சு போனால் எப்படி இருக்கும். விஜய் வராரு அந்த கரூர் இது நாமக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் வராரு. விஜய் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி போட்டு வராரு, லைட் ஆஃப் பண்ணி போட்டு வராரு, லைட் ஆஃப் பண்ணி போட்டு வராரு. இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறாரு, ஏன் பண்ணார்? விஜயே சைக்கோவா, இல்லை படத்துக்கு இப்படி ஒரு காட்சிக்கு தேவைப்படுதா? இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, என்கிட்ட அந்த ஃபுட்டேஜ் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து இப்படி இப்படி கையாட்டுவார், அதாவது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி பண்ணி இப்படி இப்படி கையாட்டிட்டு அப்படின்னு பண்ணுவார். அப்படின்னா என்ன ஹை ஸ்பீடில் பண்ணுற மாதிரி பண்ணுவார். அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, முடிச்சாச்சு எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்காக என்னன்னு தெரில. அது படத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதே நான் கேட்குறேன், பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி கையாட்ட வேண்டியதும் இப்படி பண்ண வேண்டியதும் அவசியம் என்ன இருக்குது? கழுத்தறுக்கிறதுன்னு அர்த்தம். இது தெரியுமா உங்களுக்கு? அதை பண்ண வேண்டிய என்ன இருக்குது பிரச்சாரத்தில்? அந்த வீடியோ இருக்குது, ஃபுட்டேஜ். நம்ம சும்மா வந்து திட்டாந்தரமாக பேசலை.